ஜனவரி மாதம் வந்திருந்தா வெறும் தளபதி படத்தோட முடிஞ்சிருக்கும். இப்போ ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு பேர் ஒரு டைட்டில் கோர்ஸ் வெயிட் பண்ணுறோம். என் ஊர் வந்து தாராட்சி. ஆந்திரா தொடக்கத்தில் தமிழ்நாடு முடிவு அந்த இடத்துல இருக்குது என் ஊர். நான் அங்கேருந்து வரதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த டைட்டில் கார்டு. சிஎம் ஜோசப் விஜய். எல்லா படமும் டக்கு டக்குன்னு பார்த்தோம். ஜனநாயகன் வந்து ரொம்ப பிரச்சனை அதுதான். ஆனால் வெயிட் பண்ணி பார்க்கறதுனால ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது, பார்க்கணும். அது அப்பயே ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட அவங்க வந்து ஏதோ தளபதின்ட்டே போட்டு போயிடலாம். ஆனால் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரிக் பண்ணாங்களோ இப்போ பாருங்க, ஆனரபிள் சிஎம், அது அவங்களுக்கு தான் பிரச்சனை. இதை எப்படி சொல்லுவாங்க பாரு, ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, ஒரு நல்ல விஷயம் ஒரு இது ஒன்று நடக்குன்னா கொஞ்சம் அந்த மாரி படம் ரிலீஸ் ஆகாதான் நல்லது போல. என்ன மச்சான், படம் ரிலீஸ் ஆகிருந்தா தளபதி விஜய்னு வந்திருக்கோம். இப்போ ஜோசப் விஜய் முதலமைச்சர்னு வரப்போகுது. தேட்டர் என்ன ஆகுதோ. அவங்க சொல்கிறாங்க அவங்க தம்பி இவங்க தம்பின்னு. டேய், நாங்கள் விஜய் என்ன தம்பிங்கடா, நாங்கள் இப்போ கெத்தாக சொல்லுவோம். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு. ஜனவரியே வர வேண்டியது, ஜனவரி வரல. பரவாயில்ல, அதுவும் நல்ல சந்தோஷம்தான். ஜனவரி மாதம் வந்திருந்தா வெறும் தளபதி படத்தோட முடிஞ்சிருக்கும். இப்போ ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு பேர் ஒரு டைட்டில் கோர்ஸ் வெயிட் பண்ணுறோம். ஒன்றுமே யாரெல்லாம் வயிறு எரிஞ்சாங்களோ இப்போல்லாம் வாயமுன்னு இருக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தது ப்ரோ. சென்சார் சர்டிஃபிகேட்டு, சான்றிதழ் எல்லாத்தையும் நானா பண்ண முடியுமோ பண்ணானுங்க. ஆனால் இப்போது எங்களுடைய தளபதி படத்தை, எங்களுடைய முதலமைச்சர் படத்தை நாங்கள் ஜாலியாக பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. படத்தோட லீக் வெர்ஷன் பார்த்தீங்களா? அது வந்தது சும்மா இதோட தட்டி விட்டோம். ஆனால் தளபதி படத்தை ஸ்க்ரீனில் வந்து நல்லா செலிப்ரேஷன் பண்ணி பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுறோம். ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்கும். லாஸ்ட்டு மூவி வாரியா, இனிமேல் தளபதியை ஸ்க்ரீனில் பார்ப்போன்னா பார்க்க முடியாது கண்டிப்பாக. எவ்வளோ பேர் இருக்கலாம். அப்போ தளபதியும் ஒரு காம்பினேஷன் இருந்தது. இப்போ அது இதுவே பிரேக் ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. அதான் ப்ரோ. படத்துல 2 நாளா கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் வந்து ஐயோ, அதான் அந்த படத்தை அதை விட்டுனே இன்னும் அந்த படத்தோட எக்ஸைட்மெண்ட் ரொம்ப இதுவாகிடுச்சு. எப்போ அந்த தேட்டரில் போய் அந்த இதுவில் பார்ப்போம், ரொம்ப வெயிட் பண்ணுறோம். அவங்க சொல்கிறாங்க அவங்க தம்பி இவங்க தம்பின்னு. டேய், நாங்கள் விஜய் என்ன தம்பிங்கடா, நாங்கள் இப்போ கெத்தாக சொல்லுவோம். சரி, அதுதான் ப்ரோ. இப்போ கரண்டாக அந்த டிவியோட ஆட்சின்றது எப்படி இப்போ இருக்கு? எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ முன்னாண்டவங்க வந்து இப்போ நல்லா எங்களை குத்த சொல்கிறல குறியாகிறானுங்க. நீட் தேர்வு குத்து அவங்க தான் இதே உள்ளே வந்தாங்க. இப்போ வந்து அவரே அவரோட இன்ஸ்டா பேஜில் போடுறாரு, நீட் தேர்வுக்காக மாணவர்கள் அடிபட்டு சாவறாங்க ஈவுறாங்கன்னு. ஃபஸ்ட்டு அவங்க தான் கொண்டு வந்ததே. இப்போ அவர் நல்லவர் மாதிரி போட்டிருக்காரு. ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு வருஷத்தில் யார் யார் ஓட போகிறாங்க ஒன்றே தெரியல. ஆனால் இப்பயே நிறைய பேர் ஊர் ஊராக ஓடுறாங்க. எல்லாமே மாறிடும் ப்ரோ. அடுத்த எலெக்ஷனில் திமுகன்ற ஒரு கட்சி இருக்கும். அதான் சொல்கிறேனே, எங்கள் அண்ணன் ஆதவர்ஜனா சொன்ன மாதிரி தான். ஆதவர்ஜனா இல்லை, ரமேஷ் நான் சொன்ன மாதிரி தான். 2031 எதிர்கட்சியில் சட்டமன்றத்தை உருவாக்குவோம். எல்லாரும் பார்ப்பாங்க. தடைக வந்தால் தாங்க தளபதி அண்ணா படம். தடை வராமல் இருந்தாக்கா படமே தளபதி அண்ணா படமே இல்லை. தளபதி அண்ணா படம் வருதுன்னாக்கா நிறைய தடைகள் வரதான் செய்யும். அதெல்லாம் மீட் பண்ணி வர்றது தான் படம், எங்கள் அண்ணன் படம். படத்துல இப்போ தளபதின்னு பேர் வராமல் இப்போ ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு பேர் வருது. அந்த டைட்டில் கார்டுக்காக மட்டும்தான் நான் படத்துக்கு வந்துருக்குது. என் ஊர் வந்து தாராட்சி. ஆந்திரா தொடக்கத்தில் தமிழ்நாடு முடிவு அந்த இடத்துல இருக்குது என் ஊர் தாராட்சி. ஊத்துக்கோட்டை பக்கத்தில் தான் இருக்குது. நான் அங்கேருந்து வரதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த டைட்டில் கார்டு. சிஎம் ஜோசப் விஜய், அது பார்க்கணுன்றதுக்காக தான் அங்கேருந்து வந்தது. தமிழ்நாடு தவிர மற்ற ஸ்டேட் எல்லாத்துலேயுமே வந்து 6 மணி ஷோ வந்து போடுறாங்க. ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் ஆந்திரான்னும் போது நீங்கள் 6 மணிக்கு அங்கேயே படம் பார்த்துருக்கலாம் இல்லையா? ஆனால் ஏன் ரோகிணி? எனக்கு ரோகிணி தான் சில்வர் ஸ்க்ரீனில் அண்ணனை பார்க்கணும். தமிழ்நாடு நான் தமிழ்நாடு தான். அந்த லாஸ்ட்டு தமிழ்நாடு முடிவில் இருக்கேன். அந்த ஏரியாலேருந்து நான் வரேன். அவ்வளோ இடத்துல அந்த லாங்லேருந்து வந்து படம் பார்க்குறேன்னு வந்திருக்கேன். எல்லா அண்ணன் ஃபேன்ஸ், நம்ம தமிழ்நாட்டு ஃபேன்ஸ் அப்போ எல்லோரும் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணி படம் பார்க்கணும். படத்தில் இப்போ 2 நாளாக விட்ட கிளிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்க ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மொமெண்ட் தேட்டரிக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது? அதுதான் தரமாக இருக்கும் ப்ரோ. நாளைக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ, அப்போ தெரியும். எல்லாமே சம்பவம் பயங்கரமாக பண்ணுவாங்க. நாளைக்கு வாங்க, க்ளீனாக தெரியும். ஒன்றும் ஏதாவது மெசேஜ் இருக்கும், மக்களுக்காக ஏதாவது மெசேஜ் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆயிட்டார் இல்லையா? ஸோ ரசிகர்களுக்காகவும் மக்களுக்காகவும் கண்டிப்பாக ஏதாவது மெசேஜ் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். நிறைய மெசேஜ் இருக்கு, பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இப்போ 2 நாளாக கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுலேயே வந்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு வந்துருச்சு. ஸோ அந்த டைட்டில் கார்டு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? தளபதின்ற டைட்டில் கார்டு மாறுது. ஏன்னா இளைய தளபதின்ற டைட்டில் கார்டு வந்து மாறும்போது ஒரு ஃபீல் கிடச்சிது.
இப்போ தளபதின்ற டைட்டில் கார்டும் மாறும்போது அதை எப்படி ஆடியன்ஸாக நீங்கள் ஏற்றுக்க போறீங்க? அது மக்கள் மனசுல இருந்து எடுக்க முடியாத ஒரு ஒரு பேர். தளபதினாலே இளைய தளபதி தான் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் மனசுல வந்து பதிஞ்சுட்டாரு. ஸோ அது மாற்ற முடியுமான்னு தெரியல. டைட்டிலில் மாறலாம், மக்கள் மனசுல இருந்து கண்டிப்பா அது மாறாது. ஓகே, படத்தில் இப்போ அவர் சிஎம்மாக வந்திருக்க ஷார்ட்ஸ் வந்து ரெஃபரன்ஸில் வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது என்ன மாதிரி மொமெண்ட்டாக இருக்கும்? சிஎம்மா பார்த்துட்டோம், மூவிலையும் பார்த்துருவோம். ஓகே, நீங்கள் எப்போ படம் பார்க்க போகிறீங்க? ஸோ உங்களோட இது என்ன? ஹாப்பி டிக்கெட் நாங்கள் அது ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு டிக்கெட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. Okay. ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அவங்க எப்போ எப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கிடைச்சிட்டா உடனே பார்த்துருவோம். இப்போ இவ்வளவு படம் நடிச்சிருக்காரு, இதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு ஒன்று இருக்கும்ல? அண்ணன் படம் எல்லாமே பிடிக்கும், பட் இது நல்ல படம் தான். ரொம்ப ரொம்ப பிடிச்சி பார்க்கணும். ஜனநாயகத்தை தான் ரொம்ப வெயிட் பண்ணுறோம். நாங்கள் எல்லா படமும் டக்கு டக்குன்னு பார்த்தோம். ஜனநாயகன் வந்து ரொம்ப பிரச்சனை அதுனும், ஆனால் வெயிட் பண்ணி பார்க்கறதுனால ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. பார்க்கணும். படம் லீக் ஆச்சு, அதான் இப்ப இல்லை, நாங்கள் அதை பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நாங்கள் தேட்டரில் பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்ச டயலாக்னா என்ன சொல்லுங்க அண்ணன்? எல்லா டைலாக் இப்போ தான் சொன்னேன், எல்லா டைலாக்கும் பிடிக்கும். ஒரு ஃபேவரட்னு ஒன்று இருக்கும்ல? அதான் இங்கே என்ன தோணுதோ செய்வேன், இங்கே என்ன தோணுதோ பேசுவேன், அதே தான். இவ்வளோ தடைகளை தாண்டி ரிலீஸ் ஆக போகுது, என்ன எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறோம், ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து தளபதின்ற டைட்டில் கார்டு மாதிரி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்ற டைட்டில் கார்டு வருது. ஸோ அதை நீங்கள் எப்படி அது நம்ம எலெக்ஷன் முன்னாடியே சொன்னது தான். அப்பயே அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா தளபதி விஜயோட முடிஞ்சிருக்கும். இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் சிஎம் ஆயிட்டாரு, கண்டிப்பாக அவங்க சொன்னது செஞ்சிடும். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர். இப்போ முந்தானத்து ரிலீஸ் ஆன கிளிம்ஸில் வந்து இப்போ சிஎம்மாக இருக்க ஷார்ட்ஸ் வந்து ரெஃபரன்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து எப்படி தேட்டரில் இருக்க போகுது? அதுவா, அது ப்ரொடக்ஷன் சைடில் தான் நம்ம அது கேட்கணும். ஓகே, படம் லீக் ஆனப்போ நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, பார்க்கல. ஓகே, எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? நாளைக்கு எத்தனை மணிக்கு ஷோ பார்க்க போகிறீங்க? அது சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கிறோம். ஓகே, நாளைக்கு எத்தனை மணிக்கு நீங்கள் ஷோ பார்க்க போகிறீங்க? ஃபஸ்ட்டு FDFS தான். ஓகே, ஸோ இவ்வளோ வேலைகள் வந்து ரோஹினில் நடந்துட்டு இருக்கு. எதனால் ரோஹினில் படம் பார்க்கணும் நீங்கள் வந்து? ஆக்சுவலாக நம்ம இங்கே தான், கோயம்பேடு தான். நம்ம எப்பவுமே ரோஹினி தான். தளபதினாலே தளபதி ஃபோட்டு ரோஹினினாலே. லாஸ்ட் படம் அதுக்கப்புறம் வந்து அதை ஏங்க ஞாபகம் பார்த்துறீங்க? அது ரொம்ப ஃபீலிங் ஆகுது. அது நம்ம அதெல்லாம் நினைக்காம இது வந்து நம்ம அதையும் தாண்டி போயிட்டோம்ல, நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டோம். அதை நம்ம நினச்சிட்டு ஹாப்பியான போவோம். உங்களுக்கு பிடிச்ச டயலாக்னா என்ன சொல்லுங்க? எது சொல்கிறீங்க? உங்களுக்கு அண்ணன் படத்திலே பிடிச்ச டயலாக் ஒன்று வைப்பாருல்ல, அது எந்த டயலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அதுவா, ஐ எம் கம்மிங். ஓகே, இப்போ கரண்டாக டிவிக்கு ஆட்சி வந்து எப்படி நடந்துட்டு இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஊழல் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் டைம் கேட்டு இருக்காங்க தளபதி சைடில். இன்னும் நல்லா ஆட்சி கொடுப்பாங்க நம்புகிறோம். ஓகே, இப்போ வந்து டெல்லியில் நீட் பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு இன்னும் தளபதி வாய்ஸ் அவுட் பண்ணல. ராகுல் காந்தி எல்லாம் வர தூக்கிட்டு போகிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து அவருக்கு அடிபட்டு மூக்கில் ரத்தம் வர மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதான் இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் அவங்க தளபதி தான் அது முடிவு பண்ணணும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து தளபதி ஆட்சி தான் நிரந்தரமாக இருக்குமா எப்படி? அது அவர் நல்லாட்சி கண்டிப்பாக தருவார், மக்களும் நம்புகிறோம். கண்டிப்பாக அவர் தான் வருவார். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். படம் எப்போ வரும்ன்ட்டு 6 மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 2 வாட்டி தடைகளை தாண்டி வருது. நடுவில் லீக் ஆயிடுச்சு. லீக் ஆனாலும் நல்ல வரவேற்பு இருக்குது. இப்பயும் டிக்கெட் வந்து ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க லீக் ஆயிடுச்சு பார்க்க மாட்டாங்கன்ட்டு. ஆனால் லீக் ஆனாலும் நாங்களாம் பார்க்காம தான் இருக்கோம். டைஹார்ட் ஃபேன்ஸு யாருமே பார்க்கல. லீக் ஆனாலும் இது வரையும் ஒரு சீனு கூட நாங்கள் பார்த்ததே இல்லை. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் படத்துக்கோசம் தான். நாளைக்கு கண்டிப்பாக பார்த்துட்டு பிளாஸ்ட் விடுவோம் தேட்டரே. ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி படத்தெல்லாம் இளைய தளபதி இப்போ ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்னு வரப்போகுது, எப்படி இருக்கு உங்களுக்கு இதெல்லாம்? அது அப்பயே ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட அவங்க வந்து ஏதோ தளபதின்ட்டே போட்டு போயிடலாம். ஆனால் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்களோ இப்போ பாருங்கள், ஆனரபிள் சிஎம், அது அவங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஆனரபிள் சிஎம்னு வர சொல்ல எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ப்ரோ. இப்போ வினோத் வந்து ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, முன்ன இருந்த சர்டிஃபிகேஷனுக்கும் இப்போ இருக்க சர்டிஃபிகேஷனும் முன்ன தூக்க சொன்ன சீன்ஸ் எல்லாமே இப்போ நாங்கள் வச்சுருக்கோம், ஒரு சில சீன்ஸ்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு படத்தை ரிசீவ் பண்ண போகிறீங்க? முந்தானத்து வெளியே வந்த கிளிம்ஸில் வந்து இப்போது சிஎம்மாக இருக்க வீடியோஸ்லாம் வந்து ரெஃபரன்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் அதை எந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்குறீங்க? ஆமாம் ப்ரோ, இன்னும் சீன்ஸ்லாம் வேறு ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருந்த லீக் ஆனதுக்கும் இப்போதைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் படம். தளபதி படம்னாலே சூப்பராக இருக்கும். இது இன்னும் லாஸ்ட்டு படம், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும் எல்லாரும். லாஸ்ட் படம்னு சொல்லிட்டீங்க நீங்களே, எப்படி இருக்கு உங்களுக்கு லாஸ்ட் படம் நினைக்கும் போது? லாஸ்ட்டு படம்னு நினைக்கும் போது எல்லாருக்கும் கஷ்டமாக தான் ப்ரோ இருக்கும். இத்தனை வருஷத்துக்கு ஒரு படமாச்சு பார்ப்போம், இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுல்ல. இதுக்கப்புறம் ரீ ரிலீஸ் தான் எல்லாமே. கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ எல்லாருக்கும்.
எல்லாருமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ ஆட்சி அமைச்சு இத்தனை நாள் ஆயிருக்கு, ஆட்சி எப்படி இருக்கு? ஆட்சி நல்லா தான் ப்ரோ இருக்குது. வந்தோடனே எல்லாமே மாற்றிடுவாங்கன்னா முடியாதுல்ல. கொஞ்சம் கற்றுக்கிட்டு படிப்படியாக எல்லாமே பண்ணுவாங்க ப்ரோ. இப்போ நீட்டை பற்றி இன்னும் தளபதி எதுவுமே சொல்லாமல் இருக்காரு. பேசுவாருன்னு நம்பிக்கை வச்சுருக்கோம். கண்டிப்பாக பேசுவார், பேசி தான் ஆகணும். அது ஒரு பிரச்சனை, ரொம்ப வருஷமாக இருக்குது பிரச்சனை. வரவங்க எல்லாம் மாற்றுன்னு சொல்கிறாங்க. இவர் மாற்றுவாருன்ட்டு எதிர்பார்ப்போம். பேசுவார் கண்டிப்பாக, பேசாமலாம் இருக்க மாட்டார். இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குது டெல்லியில், ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக பேசுவார் ப்ரோ. எப்பயுமே அண்ணன் படம் எப்பயுமே வர எவ்வளோ ஒரு வெயிட்டிங்கோ எவ்வளோ ஒரு இதுவோ அதே மாதிரி தான் இருக்கும். அந்த லீக் ஆச்சு அது ஆச்சு இது ஆச்சுன்றாங்க, அந்த ஒரு இது எதுவுமே தெரில. லீக் ஆகி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அது ஆனால் யார் பார்த்தானுன்னே தெரில, ஏன் இப்படி பார்த்தானுன்னு தெரில. அது ஒரு கஷ்டம். அவனுங்களால தாங்க முடியாமல் பார்த்துட்டானுங்களா அதுவும் தெரில. ஆனால் நமக்கு எதுவுமே தெரில. அண்ணன் படம் எனக்கு தெரிஞ்சு என்ன மாரி தான் நிறைய பேர் இருக்காங்க போல், படமே பார்க்காம அண்ணன் படம் புது படம் எப்படி வருதோ அந்த மாதிரி தான் எல்லாம் வராங்க. டிக்கெட்டே கிடைக்கலண்ணா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லீக் ஆச்சுன்றாங்க, டைலாக் எல்லாம் விட்றாங்க. லீக்கான படத்தை யார் பார்ப்பாங்க? அவங்களே நாளைக்கு போய் தேட்டரில் பார்ப்பாங்க. தளபதின்ற டைட்டில் கார்டு போய் சிஎம் ஆஃப் தமிழ்நாடுன்ற டைட்டில் கார்டு உள்ள வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த எப்படி சொல்லுவாங்க பாரு, ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, ஒரு நல்ல விஷயம் ஒரு இது ஒன்று நடக்குன்னா கொஞ்சம் அந்த மாரி படம் ரிலீஸ் ஆகாதான் நல்லது போல். என்ன மச்சான், படம் ரிலீஸ் ஆகியிருந்தா தளபதி விஜய்னு வந்திருக்கோம். இப்போ ஜோசப் விஜய் முதலமைச்சர்னு வரப்போகுது. தேட்டர் என்ன ஆக போதோ, ரோகிணி என்ன ஆக போகுதுன்னு தெரில. இந்த படத்துக்கு லியோ படத்து என்ன மச்சான், டீசர் ட்ரைலர் விட்டாங்க, ரோகிணி கண்டம் ஆகி போச்சு. நாளைக்கு வேறு அண்ணன் சிஎம், தலைவர் எம்எல்ஏ வேற. ரோகிணி இப்போ என்னமா செலிப்ரேஷன்ஸ் பிளான் பண்ணி நாளைக்கு எத்தனை மணி ஷோ பாக்குறீங்க? நாளைக்கு காலையில இருந்து தான் ரோகிணியில பார்க்கல ப்ரோ. நாங்களே வெளில தான் பார்க்குறோம். நானும் இவனும் ஃப்ரெண்டு தான். இவன் தனியாக பிவிஆர்ல போகிறான், நான் தனியாக ஆல்பர்ட்ல போகிறேன். அதான் ரோகிணியில் எப்படி போகுது, டிக்கெட் என்ன இருக்கான்னு தான் பார்க்க முடியும். கிடைச்சதுன்னா அப்படியே எடுத்துன்னு காலையில் கிடைச்சதுன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு இது பட்டு பண்ணு கை மாற வேண்டியதான். நாளைக்கே 2-3 வாட்டி பார்த்துருவோம் ப்ரோ. ஓகே, இப்போ 2 நாளா கிளிம்ஸ் வெளியே வந்துட்டே இருக்கு. திரும்பியுமா? நேத்து முன்னாடி தான் கிளிம்ஸ் வெளியே வந்துச்சு படம். சோ அதுல வந்து ஒரு சிஎம்ஆ இப்ப இருக்க அந்த வீடியோ வச்சு ரெஃபரன்ஸ். ஆமா 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 ஆமா. சோ அதெல்லாம் வந்து சில பல தீய சக்திகளால நடந்தது. எச்வின் அது சொன்னார், நான் ஏதோ சிஎம்மோட கேமியோ தான் இருக்காம அந்த சீன் என்ன போட்டிருக்காங்க. அந்த எச்வின் இருக்காருல்ல டைரக்டர், அவர் இன்டர்வியூல ஒன்று சொன்னார், சிஎம்மோட கேமியோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. படத்தோட ஆக்சுவலா கிளைமாக்ஸ்ல வந்து எல்லாரும் பார்த்தவங்க வரைக்கும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிளைமாக்ஸ்ல வந்து அட்லி எல்லாருமே வரான்னு சொல்லியிருந்தாங்க லோகேஷ் கனகராஜ்லாம். ஸோ அந்த சீன் நீங்கள் எப்படி ரிசப்ஷன் பண்ண போறீங்க? நான் ஓப்பனாக சொல்லட்டுமா, ஜனநாயகம் படத்தை பற்றி வீடியோவோ இந்த இன்டர்வியூவோ நான் எதையுமே நான் பார்க்க மாட்டேனா. நான் வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். நான் வந்து அந்தமாரி எதுவாக இருந்தாலும் போய் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் அண்ணனை போய் ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கலாம், அந்தமாரி தான் இருக்கேன். எனக்கு ஒன்றுமே தெரியல. இந்த ராவண மொவண்டா பாட்டாலாம் வரல, அதெல்லாம் பார்த்துக்கிறேன். இவ்வளோ பெரிய ஃபேனாக இருக்கீங்க, தளபதியோட கடைசி படம்ன்றது எந்த அளவுக்கு? அவங்ககிட்ட நாங்கள் சொன்னோம், அதை மட்டும் சொல்லாதீங்க. அவர் சொல்லும் போது கஷ்டமா இருக்கு. இப்போ நீங்கள் திருப்பி சொல்கிறீங்களா, இது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது எப்படி நான் சின்ன வயசுலேருந்து நம்ம தளபதி ஃபேன் தான். இப்போ என்ன ஒரு 23 வயசு ஆகுதுன்னு வச்சுங்க. இப்போ ஒரு ரஜினி ஃபேன்னா அவங்க இருக்கிற வரைக்குமே ரஜினி இப்போ இன்னமும் நச்சுனுக்கிறாரு. ஒரு எப்படி கமல் ஃபேனா அவங்க இருக்கிற வரைக்குமே கமல் நச்சுனுக்கிறார். இப்போ நம்ம ஒரு அளவு வந்துட்டோம், இதுக்கப்புறம் தான் நம்மளால வெயிட்டாக பண்ண முடியும் அண்ணனுக்கு ஏதோ. ஆனால் இதோட அண்ணன் இல்லை, சினிமாவில் அண்ணன் இல்லைன்னும் போது அது ஒரு கஷ்டம். தளபதி இல்லை, அவ்வளோதான். என்ன சொல்கிறது, சினிமா போங்க யாருன்னா எடுத்துன்னு போங்க, இதுக்கப்புறம் நமக்கு அது வேலை இல்லை. ஓகே, இப்போ தளபதிக்காக ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அவர் வந்து வேற ஒரு காலத்தில் பாலிடிக்ஸில் சிஎம் அதான் பண்ண ஆரம்பிச்சோம்லண்ணா. சொல்லுங்க, அவரோட ஆட்சி இப்போ எப்படி இருக்கு? ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க விஷயங்கள் வந்து உங்களுக்கு எப்படி? ஆட்சி வந்து இப்போ தான் 2 மாதமாக ஆட்சி வந்து நம்ம ஆட்சி இப்போ தான் 2 மாதமாக போயிட்டு இருக்கு. நல்லா தான் போகுது. போக போக மக்கள் இன்னும் டைம் நிறையா இருக்குது. அண்ணனும் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருப்பாப்புல, ஃபாஸ்ட்டாக தான் இருக்காப்புல. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே அண்ணன் பண்ணின்னு தான் இருக்காப்புல. இன்னும் நிறைய பண்ணணும். ஓகே, இப்போ ரீசெண்டாக நீட்காக போராட்டங்கள் போயிட்டு இருக்கு. அது சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது வந்து நீட் வந்து பேன் பண்ணுறதுக்காக அந்த போராட்டம் இல்லைண்ணா, ஃபேராக நடக்கணும், கரெக்டாக பண்ணுங்க, அதுக்காக அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு போல். அது இன்னும் என்னன்னு தெரியல. அதுக்காக இன்னும் நம்ம சைட்லேருந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும். ஆனால் ஜனநாயகன் படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. எப்படி இருக்கு உங்களுக்கு மனசு? சூப்பராக இருக்குது, செம்ம சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் இப்போ கடைசி படம், ஸோ கடைசி படத்தை எப்படி எதிர்பார்த்துருக்கீங்க? கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, தளபதியோட கடைசி படம் நல்லா இருக்கணும், எதுவுமே எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் எப்படி போகணுன்னு தான் இருக்கணும். இளைய தளபதி இப்போ சீஃப் மினிஸ்டர் படத்தில் எப்படி வரப்போகுதுன்னு தெரியுது அவங்களுக்கு? எங்களுக்கு எப்பயுமே வந்து இளைய தளபதியாக இருந்தால் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிஎம் வந்து அவரோட இது வேலை. இப்போ இந்த படத்தில் சிஎம்னா வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கூட இளைய தளபதி சிஎம்னு சொல்லிட்டு தான் வரும். ஆக்சுவலி இளைய தளபதி அப்படின்னு போட்டு தான் முதலமைச்சர்னு வரும். இப்போ படம் ரிலீஸ் முன்னாடி லீக் ஆயிடுச்சு, படம் பார்த்தீங்களா? இல்லை, நான் வந்து ரொம்ப திக் விஜய் ஃபேன், அதனால் நான் பார்க்கல. நான் பார்த்த தேட்டரில் தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இது பண்ணேன்.
இப்போ இந்த படத்துல உள்ள வந்து முதலமைச்சருடைய சீன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இப்போ புதுசா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வந்துருக்கு. அது தெரியல ஜி, நாங்களும் நாளைக்கு நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ ஆவலாக இருக்கீங்களோ நானும் அதே மாதிரி தான் பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் சொல்கிறோம். நாளைக்கு எத்தனை மணிக்கு ஷோக்கு போறீங்க? ஸோ என்னமா நீங்கள் ஆக்சுவலி காலையிலேருந்து நாங்கள் வெயிட் பண்ணோம். மார்னிங் ஷோ கேட்டால் இங்கே இல்லைன்ட்டாங்க. இங்கே கேட்டால் ரசிகர்களுக்கு மட்டும்தான். நாங்கள் 6 ஷோவும் ரசிகர்களா என்னன்னு எனக்கு தெரியல. செகண்ட் ஷோக்கு மட்டும் ஆன்லைனில் கொடுத்தாங்க. ஒரு 10 சீட்டோ 15 சீட்டோ இருந்தது. இது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஆன்லைனு இது வரைக்கும் ஷோ பண்ணல.